காடை ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு கடைக்கு போயிட்டு 2 காடை வாங்கினேன். காடையோட விலை வந்து 60 ரூபா. 2 காடை 120 ரூபாய்க்கு வாங்கி அதை 8 பீஸாக வெட்ட சொல்லி வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி மஞ்சத்தூள்லாம் போட்டு எடுத்துக்கிட்டேன். மிளகு, சீரகம், ஏலக்காய் நல்லா அம்மியில் அரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். க்ளீன் பண்ண காடையில் உப்பு, சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு பாதி தண்ணியில் காடை கொஞ்சம் முங்குற அளவுக்கு வச்சுட்டு தண்ணி நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும் காடையை. வேணும்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம், காடை நல்லா வேகும். வச்ச தண்ணி சுத்தமாக சுண்டிடுச்சு. இதுக்கு மேலே சிக்கன் மசாலா, நம்ம ஆல்ரெடி அம்மியில் அரைச்ச மசாலா எல்லாத்தையும் தூவிட்டு தவாவில் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம வேக வச்சு எடுத்த காடையை ஒன்று ஒன்றா அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியது. எண்ணெயில் வச்ச காடையை அப்பப்போ கொஞ்சம் திருப்பி விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். காடை நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும், உள்ளே நல்லா வெந்திருக்கும். காடை நல்லா 2 பக்கமும் செவந்த பிறகு இறக்கிட்டு அது மேலே மல்லி தழையை தூவிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். காடை நல்லா வெந்திருந்தது, அதேமாரி மசாலாவும் நல்லா உள்ளே இறங்கி இருந்தது. சூப்பராக இருந்தது. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.